வெல்கம் டு பாரம்பரியமான தென்னாட்டு சமையலுங்க. இன்றைக்கி வந்து நம்ம முருங்கைக்கீரை பவுடர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே இந்த தட்டில் வந்து ஃபேனில் காய வச்சுருக்கேன் இல்லைங்களா? நான் ஃபேன்லேயே உலர்த்திருக்கேங்க. இது இது 3 நாள் வந்து காய வச்சுக்கணும். இந்த மாதிரி நல்ல ஃபேன்லேயே நான் காய வச்சுருக்கேன், வெயிலில் காய வைக்கல. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இதெல்லாம் ஃப்ரை பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம். கடலப்பருப்பு வந்து ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இது வந்துட்டு உளுத்து பருப்பு ஒரு 50 கிராம், அதை ஒரு கைப்பிடி அளவு. ஓகேங்களா? இது வந்து பொட்டுக்கடலை வந்து நான் 2 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. அடுத்தது வந்து இது வெள்ளை எள்ளு வந்து 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இது வந்து மெழுகு வந்து நம்ம வாங்குகிற கடையில் கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும், அதனால் நான் 1 ஸ்பூன் வச்சுருக்கேங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து இது சீரகம் வந்து 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். பெரிய டேபிள் ஸ்பூனில் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பெருங்காய பவுடர். அடுத்தது வந்து நம்ம வந்து ஒரு காஞ்ச மிளகாய் வந்து நான் கிள்ளி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து காஞ்ச மிளகாய் போட்டால் நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? பாரம்பரியமான தென்னாட்டு சமையலுங்க. இன்றைக்கி வந்து நம்ம முருங்கைக்கீரை வந்து பவுடர் பண்ண போகிறோங்க. அது வந்து நான் வந்து ஒரு கட்டு வாங்கியிருக்கேன், பெரிய கட்டு வாங்கிட்டு அலசி நம்ம ஃபேன்லேயே வந்து இதை ஆற வச்சுக்க போகிறோங்க. ஃபேனில், ஏன்னா வெயிலில் வந்து ரொம்ப கருப்பாயிடும். ஓகேங்களா? இது ஒரு 3 டேஸ் அந்த மாதிரி காய வைங்க ஃபேன்லேயே. நான் கழுவிட்டு இங்கே பாருங்கள், நல்லா இந்த மாதிரி உதிர்த்துக்கணுங்க. உதிர்த்துட்டு இந்த மாதிரி அலசிட்டு இந்த மாதிரி காய வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 3 நாள் கழித்து நம்ம ஆறினோடனே அதை நம்ம பவுடர் பண்ணுவோங்க. இது வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்குது, கண்ணுக்கு நல்லது. இந்த சியாட்டிக்கான்றாங்க இல்லையா, இப்போ இல்லை யாருக்கு பாரு சியாட்டிக்கா தான். எலும்பு தேய்மானம், மூட்டு வலி, கை கால் வலி, இந்த மாதிரிலாம் வலி இருக்குது. இதுதான் நல்ல வைத்தியங்க. இந்த பவுடர் நீங்கள் வந்து சாப்பாட்டில் நம்ம இது பவுடராக பண்ண போகிறோம். இது சாப்பாட்டிலலாம் நீங்கள் கொஞ்சம் 1 ஸ்பூன் போட்டு டெய்லி சாப்பிட்லாங்க. ஒரு கண்டெய்னரில் இது பவுடர் பண்ணி மூடி வச்சுட்டு 1 வீக்குக்கு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கு மேலே யூஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் அப்பப்போ அரைச்சிக்கிறது தான் நல்லது, ஃப்ரெஷ்ஷுமே. ஓகேங்களா? இப்போது இது காயட்டும், நம்ம அதுக்கப்புறம் பவுடர் எப்படி பண்ணுறது பார்ப்போம். ஓகேங்களா? காஞ்சிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து உளுத்து பருப்பு போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஒரு கைப்பிடி அளவுக்கு வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம கடலை பருப்பு போட்டுக்கோங்க, அதுவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு. ஓகேங்களா? அடுத்தது வந்து நம்ம பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க. ஓகேங்களா? பொட்டுக்கடலை தான் போட்டிருக்கேங்க. இப்போ வந்து அடுத்தது வந்து நான் தட்டில் வேர்க்கடலை வைக்க மறந்துட்டேன், சாரிங்க. வேர்க்கடலை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு. ஓகேங்களா? இப்போது அடுத்தது வந்து நம்ம மிளகு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா நம்ம மிளகா வேறு போட போகிறோம். அடுத்தது இது ஒரு 1.5 ஸ்பூன், நான் 1.5 ஸ்பூன் வச்சுருக்கேங்க. நான் 1/2 ஸ்பூன் திருப்பி எடுத்துக்கிட்டேன், நான் சொன்னது 1 ஸ்பூனு. அடுத்தது வந்து இது காஞ்ச மிளகாய் 1 வந்து நான் கிள்ளி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா மிளகு வந்து காரம் ஜாஸ்தி இருக்கும், அதனால் வேணும்னா நீங்கள் மிளகாய் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேணும்னா விட்டுடுங்க. ஓகேங்களா? இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகணுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த பெருங்காய பொடி, சால்ட்டு சேர்க்க போகிறோம். ஓகேங்களா? இது சிம்மில் வச்சு தாங்க வறுக்கணும், ஃபாஸ்ட்டில் வச்சு வறுக்கக்கூடாது. ஓகேங்களா? நான் தட்டில் வேர்க்கடலை வைக்க மறந்துட்டேங்க, சாரி. வேர்க்கடலை அது கூட சேர்த்துக்கணும். வெள்ளை எள்ளு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், மிளகு, சீரகம், இது எத்தனையோ நம்ம மொத்தமாக வறுத்துக்கணுங்க. நம்ம வந்து கீரை வந்து நம்ம தனியாக வதக்கி எடுத்துருக்கோம். ஓகேங்களா? நம்ம வந்துட்டு இது நல்ல ஃப்ரை ஆனோன்னா தான் நம்ம பெருங்காய பவுடர், உப்பெல்லாம் சேர்க்கணும். ஓகேங்களா? சிம்லேயே வச்சு அது கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறது, ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது.
நம்ம கைவிடாமல் கிண்டிட்டுருங்க, இல்லைன்னா கொஞ்சம் கருப்பாகிடும். ஓகேங்களா? வந்து இந்த பதத்தில் இருக்கும்போது தாங்க எள்ளு போடணும். ஏன்னா முன்னாடி நம்ம போட்டோம்னா எள்ளு வந்து பொரிஞ்சிடும், சீக்கிரமாக வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இப்போது இந்த டைமில் நம்ம லாஸ்ட்டாக எள்ளு போட்டுக்கலாம். ஓகேங்களா? முன்னாடி போடக்கூடாதுங்க எள்ளு வந்து ரொம்ப பொரிஞ்சிடும், சீக்கிரம் இதுவாகும். ஓகேங்களா? கொஞ்சம் மீடியம் ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் அது இது பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போது நம்ம இதை எல்லாமே சேர்த்து திருப்பியும் வறுத்துக்கணும். நம்ம கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் போது தான் நம்ம வந்து என்ன சொல்கிறது எள்ளே போடணும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி போடாதீங்க, அது பொரியணும். ரெண்டாவது வந்து இது வந்து நல்ல இதுவாகிடுச்சுன்னா உங்களுக்கு வாசனை வரும். ஓகேங்களா? மீடியமாக நீங்கள் பண்ணிக்கோங்க. நல்ல கலர் சேஞ்ச் ஆகிட்டுருக்குங்க. இப்போ வந்து எள்ளு பொரிஞ்சிட்ருக்கு. ஓகேங்களா? எள்ளு பொரிச்சிருக்காத ஸ்டேஜில் வந்து நம்ம இப்போ பெருங்காயத்தூள் போட்டுக்க போகிறோம். ஓகேங்களா? 1/2 ஸ்பூன் வச்சுக்கோங்க. டேபிள் ஸ்பூனில் பெருங்காயம் பொடி 1/2 ஸ்பூன் வச்சுக்கோங்க. பாருங்கள், கலர் இந்த மாதிரி ரொம்ப கருப்பாக ஆகக்கூடாது, கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணுன்னா இந்த மாதிரி ஆகணும். ஓகேங்களா? நான் வந்து சிம்மில் தான் வச்சு பண்ணிகிட்ருக்கேங்க. இது நல்ல வாசனை வருங்க. இப்போ பெருங்காய பவுடரும் நம்ம சேர்த்துருக்கோம். அடுத்தது வந்து நம்ம 1/2 ஸ்பூன் உப்பு சேர்க்குறோங்க. ஓகேங்களா? தேவைன்னா போட்டுக்கலாம். இப்போ நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன். பொரிஞ்சிடுச்சு, இதை நான் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த பதத்தில் இருக்கணுங்க. ஓகேங்களா? ரொம்ப கருப்பு ஆகக்கூடாது, இந்த மாதிரி கலரில் வரணும், ஏன்னா கலர் மாறிடும். ஓகேங்களா? ரெண்டாவது வந்து நான் எண்ணெய் போடலைங்க. எண்ணெய் போடாமல் தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ணியிருக்கோம். எண்ணெய் போடாமல் நம்ம வந்து இதை வறுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை ஆறட்டோன்னிட்டு நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதை காஞ்சிருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து காய வச்சுருக்கோம் இல்லைங்களா? ஃபேன்லேயே ஆற வச்சுருக்கேன் நான். 3 டேஸுக்கு நம்ம ஃபேன்லேயே தான் காய வச்சுருக்கோம். இப்போ வந்து இது வந்து சிம்மில் வச்சுக்கணும். ஓகேங்களா? சிம்மில் வச்சு இது ஒரு 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் நல்ல சிம்மில் ஸ்லோவில் வச்சு பண்ணணுங்க. ஓகேங்களா? ஃபாஸ்ட்டில் வைக்கக்கூடாது, ஸ்லோவில் வச்சு அப்படியே வதக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம சிம்மில் பண்ணிகிட்ருக்கோங்க. இது வந்து நம்ம வதக்கிட்டு நம்ம இதை எடுத்துகிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து பருப்பெல்லாம் வந்து நம்ம வறுத்துக்க போகிறோம். இது வந்து தனியாக வந்து வறுத்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் இது வறுத்து எடுத்துக்கேங்க. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொஞ்சம் வாசமாக வருது. உங்களுக்கு வந்து நான் எப்படி காட்டுறது, இது பாருங்கள், சத்தம் கேட்குதுங்களா? இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஆஃப் பண்ணிக்கணும். ஓகேங்களா? பாருங்கள், நல்லா இதுலேயே வந்து நம்மளுக்கு சத்தம் வரும். ஓகேங்களா? பாருங்கள், இன்னொரு வாட்டி கேட்குறேன். ஓகே, ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ஆற வச்சுக்கணுங்க. ஆற வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எல்லாமே நம்ம ஆறிடுச்சு, எல்லாம் வதக்கி இதில் ஜாரில் போட்டிருக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம வந்து இந்த இலை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா? ஆயில் போடக்கூடாது, எண்ணெய் போடக்கூடாது. ஓகேங்களா? இது வந்து நான் 3 நாள் வந்து அலசி ஃபேன்லேயே காய வச்சுருக்கேங்க. அதே மாதிரி காய வச்சுக்கோங்க, வெயிலில் காய வைக்காதீங்க, ஏன்னா கருப்பாகிடும் வெயிலில் காய வச்சா. ஓகேங்களா? இந்த மாதிரி பாருங்கள், இந்த சத்தம் வரணும். ஓகேங்களா? அது வதக்கினோன்னே இந்த சத்தம் வரணும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நம்ம இது கூடயே நம்ம இதை சேர்த்துக்கலாம். நம்ம உப்பெல்லாம் சேர்த்துட்டோங்க, எல்லாமே சேர்த்துட்டோம். இப்போ வந்துட்டு நம்ம வெறுமே பவுடர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போது நம்ம மிக்ஸியில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சிங்க பவுடரு இப்போ வந்து முருங்கைக்கீரை பவுடர் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த நான் என்ன சொல்கிறேன், நைஸ் பதம், நைஸாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணுங்க. ஓகேங்களா? இது வந்து நான் 1 வீக் தான் வச்சுக்க சொன்னேன், அதுக்கு மேலே வேண்டாங்க, ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கோங்க. ஓகேங்களா? நான் ஒரு கட்டு தான் எடுத்திருக்கேன், அந்த மாதிரி நீங்களும் ஒரு கட்டு எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷுமே சாப்பிடுங்க, ரொம்ப நாள் வச்செல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது. ஓகேங்களா? இப்போது
அது வந்து நம்ம கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து இது வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க, பாட்டிலில். நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் வந்து இந்த பேஷனில் போட்டிருக்கேங்க. இப்போ தான் நம்ம அரைச்சோம். இப்போ நான் கண்டெய்னரில் போட்டுடுவேன். நீங்களும் கண்டெய்னரில் போட்டு 1 வீக் மாத்திரம் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு மேலே வந்து வேண்டாம், நல்லா இருக்காது. ஃப்ரெஷ்ஷுமே வீட்டில் இருக்கிறவங்களாங்க வந்து ஃப்ரெஷ்ஷுமே அரைச்சி சாப்பிட்லாம். ஓகேங்களா? இப்போது 1 ஸ்பூன் ஆயில், ஒன்று நெய் காய்ச்சி ஊற்றிக்கலாங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இது எந்த ஸ்பூன்? சின்ன ஸ்பூன். ஓகேங்களா? இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஓகேங்களா? நல்ல வாசனையாக இருக்குங்க இந்த பவுடர். இந்த மழைக்கு செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் இரும்பு சத்து, 2வது பேக் பெயின், கால் வலி, முட்டு வலி எல்லாத்துக்குமே இது நல்லதுங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நீங்கள் சொல்வீங்க. இந்த மாதிரி அரைச்சி கண்டெய்னரில் வச்சுக்கோங்க. இந்த மழை காலத்துக்கு அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்லாங்க. ஓகேங்களா? பாருங்கள். ஓகேங்களா? செம்ம சூப்பருங்க. ஐயோப்பா, செம்மையாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். செம்ம சூப்பர். கண்டிப்பாக நீங்கள் இது செய்வீங்க. வாரம் வாரம் கண்டிப்பாக இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இரும்பு சத்து கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பிடிக்கும். நான் என்ன அளவில் சொன்னேன்னா அதே மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? காஞ்ச மிளகு வைக்கிறீங்க, அதனால் வந்து காஞ்ச மிளகா ஒன்றே ஒன்று வச்சுங்க. ஏன்னா வந்து காஞ்ச மிளகா போட்டோம்னா இந்த கலர் வராது. ஓகேங்களா? கொஞ்சம் ரெட்டிஷாக வரும். இது மிளகு போடுறது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது. மிளகு சீரகம்லாம். ஓகேங்களா? நீங்கள் இதே மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூங்க.